வணக்கம். உலகெங்கும் பறந்து வாழுகின்ற எங்கள் தமிழ் சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது காரைநகரிலிருந்து ஊர்காவின் துறை நோக்கி செல்கின்ற அந்த பாதையை பார்க்க போகின்றோம். அந்த பாதையிலே நாங்கள் பயணம் செய்ய போகின்றோம். அந்த பாதையினுடைய காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அந்த கடல் வழி பயணம் எவ்வாறு அமைந்து கொள்கின்றது என்பதை இதோ கண்டு களித்துக் கொள்ளுங்கள். ஆம், உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் பேசும் நல்லுறவுகளே, இப்பொழுது காரைநகர் துறைக்கு கிட்டவாக அண்மித்து கொண்டு இந்த பாதை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஓர் சில நிமிடங்களிலே இந்த பாதையிலே பயணம் செய்த பயணிகள் அத்தனை பேரும் காரைநகர் இறங்குதுறையிலே இறங்கி அந்த பாதை வழியே தங்கள் வீடு நோக்கி பயணிப்பதற்கு தயாராகின்றார்கள். பாதை கரை ஒதுங்குகின்றது. இந்த கரை வழியே அந்த என்ஜினை இயக்குபவர் அந்த என்ஜின் கரையிலே தாவித்து விட்டது. திருப்பி ஸ்டார்ட் ஆக்கி அதனை இயக்கி கொண்டிருக்கிறார். பாதை அருகிலே அப்படி ஓடி ஒதுங்கி கொண்டிருக்கின்றது. அருகிலே இறங்கி பயணிப்பவர்கள் அங்கே தங்கள் இறங்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மெதுவாக பாதையை விட்டு மக்கள் இறங்கியவாறு. ஆம், ஏகே தாசன் யூடியூப் சேனல் ஊடாக இன்று நாங்கள் இதனை தெரியப்படுத்துவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊர்காவத்துறை இறங்குதுறையிலிருந்து கடல் பாதை மெதுவாக நகர ஆரம்பித்திருக்கின்றது. ஊர்காவத்துறை இறங்குதுறையிலிருந்து கடலுக்குள்ளாலே இந்த பாதை காரைநகர் துறை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதிலே பெரும்பான்மையாக பாடசாலை முடிந்து ஆசிரியர்கள் நிரம்பி வழிகின்றார்கள். அவர்களோடு மாணவ மாணவியரும் காட்சி தருகின்றார்கள். காரைநகருக்கும் ஊர்காவல்துறைக்கும் இடையிலே வேறு பாதை மார்க்கம் இல்லாத காரணத்தினாலே கடல் வழியாக மக்கள் அனைவரும் இந்த பாதை என்று சொல்லப்படுகின்ற இந்த இரும்பு தகட்டிலே தமது வாகனங்களை ஏற்றி பயணம் செய்வது இது ஒரு வழமையான நீண்டகால செயற்பாடு. அந்த வகையிலே தீவு பகுதியிலே வேலை செய்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும், குறிப்பாக சுழிபிரம், பொன்னாலை, மாதகல், பண்டத்தரிப்பு, கீரிமலை, சேந்தான்குளம் போன்ற தூர இடங்கள் இருந்து கூட இந்த காரைநகர் கடல் வழியாக வந்து இந்த ஊர்காவல்துறை இறங்குதுறையிலே இறங்கி பல அரச அதிகாரிகள், அரச ஊழியர்கள் இந்த பாதை வழியாக தங்களுடைய பயணத்தை மிக சிரமத்தின் மத்தியிலே மேற்கொள்கின்றார்கள். இந்த பாதை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த பாதை இல்லாத வேளைகளிலே படகு மூலம் இந்த பயணம் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. தீவு பகுதிகளுக்கான அத்தியாவசிய சேவைகளிலே இந்த பாதை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒன்று உன்னதமான ஒன்றாக காணப்படுகின்றது என்ற பதிவினை இன்றைய நாளிலே இந்த ஏகே தாசன் யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுவதிலே நாம் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.